அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்று நாம் ஒரு கோரமான உண்மையின் 205வது இரவை தாண்டி நிற்கிறோம். பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 205வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் சகோதர சகோதரிகளே, இந்த யுத்த நிறுத்தம் என்பது வெறும் காகிதத்தில் மட்டுமே. காசாவில் யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ந்து அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் விடாமல், ஒரு நாள் கூட விடாமல் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் ஒவ்வொரு நாளும் 2 பேர் 3 பேர் அப்பாவிகள் காசாவில் கொல்லப்படும் சம்பவங்கள் இடம்பெற்றே வருகின்றன. இது நமது மனசாட்சியின் மீதான கேள்வி. இந்த நிலையில் தான் காசாவினுடைய சமாதான ஒப்பந்தத்தின் பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் எல்லோ போர்டர் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 49% பகுதிகளில் அவர்களும் 51% பகுதிகளில் பாலஸ்தீன் அப்பாவிகளும் இருப்பார்கள் என்கிற ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருந்தது. ஆனால் சகோதர சகோதரிகளே, அந்த ஒப்பந்தத்தையும் மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தன்னுடைய எல்லோ போர்டர் லைனை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியாக இருக்கும் செய்திகள் நம்மை நடுங்க வைக்கிறது. குறிப்பாக அவர்கள் பிரித்திருக்கக்கூடிய இடங்கள் ஏற்கனவே ஒப்பந்தப்படி பேசப்பட்ட இடங்களை விட 11% அதிகமாக இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், மொத்த காசாவின் சுற்றி வளைத்து முடக்கி வைத்திருக்கிறார்கள். காசா முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. காசாவுக்குள் தரை வழியாக யாருமே நுழைய முடிவதில்லை. கடல் வழியாக நுழைய வந்தாலும் அவர்கள் விட மாட்டேங்கிறாங்க. கடல் பகுதி உள்ளிட்ட சில பகுதிகள் மாத்திரம்தான் அப்பாவிகள் வாழக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. இங்கே ரஃபாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரஃபா போர்டர் உள்ளிட்ட ஈஜிப்தினுடைய முழு பகுதிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய எல்லோ போர்டருக்குள் வந்திருக்கின்றது. ரஃபா கிராசிங் இருக்கிறது. அதே போன்று கரேம் அபுசலாம் கிராசிங் இருக்கிறது. இந்த இடங்களில் உள்ள எல்லாமே எல்லோ போர்டருக்குள் வருகிறது. அதே மாதிரி தைருல் ஃபலாவா, காசா சிட்டி, நார்த் காசா எல்லா பகுதிகளுமே இந்த எல்லோ போர்டர் என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. இந்த பகுதிகள் தான் காசா மக்கள் வாழக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றன. எனவே இந்த பகுதிகளுக்குள் எதுவும் நுழைய வேண்டுமானாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஆதரவு இல்லாமல், அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நுழைய முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட 60% காசாவினுடைய நிலப்பரப்புகளை யுத்தமே இல்லாத நிலையிலும் இஸ்ரேல் கண்ட்ரோல் செய்து கொண்டிருக்கிறது. இது மிகவும் கவலைக்கிடமான செய்தி. ஆனால் இந்த செய்திகள் நமக்கு கவலையை தந்தாலும் இதற்காக பேச வேண்டிய அரபு நாடுகளை பொறுத்தவரையில் அவர்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு தத்தளிப்பான நிலையில் உள்ளனர். இது நமக்கெல்லாம் தெரியும். அது மிகவும் வேதனையான உண்மை. இப்படியான ஒரு சூழலில் தான் காசாவை நோக்கி ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல்கள் பயணித்துக் கொண்டிருந்தன. மனிதாபிமானத்தின் குரலாக அந்த கப்பல்கள் பயணித்தன. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் 22க்கும் மேற்பட்ட கப்பல்களை கைப்பற்றி இருக்கிறது. அதிலிருந்து அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதில் பயணித்த ஸ்பெயினை சேர்ந்த 2 சகோதரர்கள் முக்கியமாக கைது செய்யப்பட்டு இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 பேரும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியில் எப்போதெல்லாம் கப்பல்கள் பயணிக்கின்றனவோ எல்லா நேரங்களிலும் பயணித்தவர்கள். கிரேட்டர் தன்பர்க் போன்ற காலங்களில் இருந்து அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டு தற்போது இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலின் கோர்ட்டுகளில் இவர்களுக்கு 2 நாட்களுக்கு டிடென்ஷன் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 4 நாட்களுக்கு தடுப்பு காவல் வேண்டும் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கோரியிருந்த நிலையில் அவர்களுக்கு 2 நாட்கள் தடுப்பு காவல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 50க்கும் மேற்பட்ட கப்பல்களை கொண்ட இந்த குழுவில் பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி போன்ற நாடுகளை சேர்ந்த பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். இதுவல்லாமல் டர்க்கி உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த சகோதர சகோதரிகளும் இருக்கிறார்கள். ஸ்பெயினை சேர்ந்த சைப் அபு என்கிற ஒருவரும், அதே போன்று பிரேசில் நாட்டை சேர்ந்த தியோகோ அவிலா ஆகிய 2 பேரும் தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு டிடென்ஷன் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய அமெரிக்க ஆக்கிரமிப்பு தாக்குதல்களுக்கு பிறகு ஒரு யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் மேலும் ஒரு முக்கியமான முன்மொழிவு ஈரானால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஈரான் நேற்றைய தினம் பாகிஸ்தான் வழியாக அமெரிக்காவுக்கு ஒரு முன்மொழிவை அனுப்பியிருக்கிறது. யுத்த நிறுத்தம் என்றால் இப்படி வருவதா? நாங்கள் ஏதோ ஒரு வழிக்கு வர தயாராக இருக்கிறோம். இல்லை என்றால் வேண்டியதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்கிற விதமாகத்தான் அந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த முன்மொழிவு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு ஈரானின் IRGC படைப்பிரிவின் தலைமையாகவும் அதே போன்று ஈரானின் அரசியல் தலைவர்களும் ஒரே வழியில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது. இனிமேல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இருப்பது ஒன்று தான். ஒரு மோசமான யுத்தத்திற்கு எங்களோடு அவர் வர வேண்டும், அல்லது ஒரு மோசமான ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திட வேண்டும். இரண்டுமே அவருக்கு மோசம்தான்.
அவர்கள் அப்படி எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு 14 நிபந்தனைகளோடு கூடிய ஒரு முக்கியமான முன்மொழிவைத்தான் ஈரான் அமெரிக்காவிடம் கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே ஈரான் கொடுத்திருந்த முன்மொழிவை அமெரிக்கா ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். ஆனால் இந்த முன்மொழிவை பொறுத்தவரை தான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு பதிலை தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் இதில் ஒரு உடன்பாடு எட்டப்படுமா இல்லையா என்கிற ஒரு $multi-million கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிறது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தம் மூலமாக தெஹ்ரான் வழங்கியிருக்கக்கூடிய இந்த சலுகையுடன் கூடிய ஒப்பந்தத்தை பொறுத்தவரை இதற்கு அமெரிக்கா ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்ற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதில் 14 அம்ச திட்டம் தான் ஈரான் முன்வைத்திருக்கிறது. வாஷிங்டனின் திட்டம் 2 மாத காலத்திற்கு போர் நிறுத்தம் வேண்டும் என்று சொல்லியிருந்தது. அதற்கு ஈரான் ஒத்துக்கொள்ளவில்லை. ஈரான் என்று அறிவித்திருப்பதாவது, போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு பதிலாக யுத்தத்தையே முடிவுக்கு கொண்டு வருவோம், அனைத்து பிரச்சனை 30 நாட்களுக்குள் தீர்த்து கொள்ள வேண்டும். அந்த 14 அம்சங்களில் மிக முக்கியமானவை: 1. எதிர்கால தாக்குதல்களுக்கு எதிரான உத்தரவாதங்கள் இன் ரைட்டிங். 2. ஈரானை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து அமெரிக்க படைகள் திரும்ப பெற வேண்டும். 3. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களில் இருந்து அவர்களுடைய போட் படைகளை வெளியெடுக்க வேண்டும். முடக்கப்பட்டிருக்கக்கூடிய பில்லியன் கணக்கான ஈரானிய சொத்துக்களை அமெரிக்கா விடுவிக்க வேண்டும். 5. ஈரான் மீதான தடைகளை அமெரிக்கா நீக்க வேண்டும். 6. இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். 7. லெபனான் உள்ளிட்ட எல்லா பகுதிகள் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல் முடிவுக்கு வர வேண்டும். 8. ஹோர்முஸ் ஜலசந்திக்கான புதிய செயல்முறை உருவாக்கப்பட வேண்டும். அணு ஆயுத ஒப்பந்தம். அணு ஆயுதத்தை ஈரான் வைத்துக் கொள்ளலாமா கூடாதா? இதுதான் பெரிய பிரச்சினை. இதிலே ஈரான் சொல்கிறது, அணு தொடர்பான எல்லா பேச்சுவார்த்தைகளையும் 15 வருடங்களுக்கு பின்னுக்கு தள்ளிவிடுவோம். நாங்கள் ஆயுதத்தை உருவாக்க மாட்டோம், ஆனால் யுரேனியத்தை செறிவூட்டும் தங்கள் உரிமைக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது, நாங்கள் ஆயுதம் தயாரிக்க மாட்டோம், ஆனால் யுரேனியத்தை செறிவூட்டுவோம். இதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இதற்கு பிறகு ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் கரிபபாதி கூறுகையில், அமெரிக்காவுக்கு இப்போது 2 வழிகள் தான். 1. இந்த ராஜதந்திர வழிமுறையை தேர்ந்தெடுப்பது, அல்லது நேரடியாக யுத்தத்திற்கு வருவது. எதை எடுத்தாலும் நாங்கள் தயார். இந்த அறிக்கையில் அவர்கள் சொன்ன அதே வேளையில் இன்னொரு முக்கியமான விவகாரமும் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் யாருக்கு அதிக நஷ்டம் என்று பார்த்தீர்களானால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் நஷ்டம். அதற்கு பிறகு அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் நஷ்டம். G7 நாடுகளில் அமெரிக்கா மிக கடுமையான எரிபொருள் விலை உயர்வை சந்தித்திருக்கிறது. G7 நாடுகளில் ஆக கூடுதலான விலைக்கு பெட்ரோல் விற்கப்படுவது அமெரிக்காவில் தான் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கா 42% விலை உயர்வு, கனடா 24% விலை உயர்வு, இங்கிலாந்து 19% விலை உயர்வு. அமெரிக்கா மக்களில் 60% பேர் இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள், இது அமெரிக்காவுக்கு எதிரான யுத்தம், ட்ரம்ப் தேவையில்லாத வேலையை செய்துவிட்டார் என்று கூறுகிறார்கள். முதல் அடி யாருக்கு விழுந்திருக்கிறதோ அது அமெரிக்காவுக்கு தான். இராணுவ நகர்வுகள். மத்திய கிழக்குக்கான அமெரிக்க இராணுவ விமானங்களின் செயல்பாடுகள் அதிகரித்திருக்கின்றன. ஃப்ளைட் ரேடார் 24 தளத்தின் அறிவிப்பின்படி சனிக்கிழமை ஐரோப்பாவில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிக்கும் அமெரிக்க இராணுவ விமானங்களின் எண்ணிக்கை சட்டென்று உயர்ந்திருக்கிறது. ஏனென்றால் ஹோர்முஸ் வழியாக கப்பல்களால் போக முடியாது. எனவே ஆயுதங்களை விமானம் மூலமாகத்தான் கொண்டு வருகிறார்கள். ஜெர்மனி, ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இருந்து இராணுவ சரக்குகள் மத்திய கிழக்குக்கு குவிக்கப்படுகின்றன. இஸ்ரேலுக்கான புதிய போர் விமானங்கள். இஸ்ரேலிய அமைச்சரவை அமெரிக்காவிடமிருந்து புதிய தாக்குதல் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்தில் F-35, F-15 வகையான விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் இதுவாகும். லாக்ஹீட் மார்ட்டின் மற்றும் போயிங் நிறுவனங்களிடமிருந்து இந்த விமானங்கள் வாங்கப்பட போகின்றன. இந்த விமானங்கள் ரேடாருக்கு சிக்காத அதிநவீன விமானங்கள். மத்திய கிழக்கில் இஸ்ரேலிடம் மட்டுமே இந்த விமானங்கள் இருக்கின்றன. சவுதி அரேபியாவுக்கு கூட இதுவரை இந்த ஆயுதத்தை அமெரிக்கா கொடுக்கவில்லை. இஸ்ரேலுக்கு தான் முன்னுரிமை. நமக்கு தெரியும், ஹோர்முஸ் நீர்ப்பரப்பை ஈரான் மூடியிருக்கிறது. அதே போன்று அமெரிக்காவும் ஈரானை முற்றுகையிட்டு இருக்கிறது. அப்படியானால் ஈரானுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எப்படி போகின்றன? இதற்கான பதிலை பாகிஸ்தான் கொடுத்திருக்கிறது. ஏப்ரல் 25ஆம் தேதி ஈரானின் வெளியுறவு அமைச்சர் பாகிஸ்தானில் இருந்தபோது பாகிஸ்தான் வர்த்தக அமைச்சகம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டது. பாகிஸ்தானின் நிலப்பரப்பு வழியாக ஈரானுக்கு சரக்குகளை கொண்டு செல்லலாம் என்று அரசாணை வெளியிடப்பட்டது. 2008ஆம் ஆண்டில் பாகிஸ்தானும் ஈரானும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தனர். எந்த ஒரு பிரச்சினை வந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தரை வழியாக உணவுகளை அனுப்ப வேண்டும் என்று அந்த ஒப்பந்தத்தில் இருந்தது. இதுவரை பயன்படுத்தப்படாத அந்த ஒப்பந்தம் இப்போது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது.
குறிப்பாக பாகிஸ்தானின் குவாத்தர் துறைமுகம் ஈரானின் சபாஹர் துறைமுகத்திலிருந்து 170 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. எனவே ஈரானுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இப்போது பாகிஸ்தான் வழியாக எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயத்தில் அமெரிக்காவின் முற்றுகை தோல்வியடைந்திருக்கிறது. சகோதர சகோதரிகளை, எதற்கு மேலும் நாம் சும்மா இருக்க முடியுமா? காசாவில் ஒவ்வொரு நாளும் இரத்தம் சிந்துகிறது. ஆனால் உலகம் முழுவதும் நல்ல மனிதர்கள் தங்கள் குரலை எழுப்புகிறார்கள். ஸ்பெயின், பிரேசில், பாகிஸ்தான், ஈரான் எல்லா இடங்களிலும் எதிர்ப்பின் குரல் ஒலிக்கிறது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். யாசிர் அரஃபாத் மற்றும் வாய்ஸ் ஆஃப் யாசிர் ஆகிய 2 சேனல்களோடு. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், மத்திய கிழக்கில் அமைதி திரும்ப வேண்டும். மேலும் ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.